பெரும்டூட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்போவுமே கிரிக்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னு தெரியும், அதை பற்றி விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது ஒன்று, ஆனால் உள்ளுக்குள்ள நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்லும்போது யோசிச்சுப்பேன் நிறைய பேர், என்னடா அது என்ன புதுசாக பில்டப்லாம் பண்ணுறான்னு யோசிக்காதீங்க. ஸோ நான் ஃபேக்டை தான் பேச போகிறேன். ஸோ நான் சொல்லும்போதே நான் என்னென்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பாகிஸ்தானை வின் பண்ண மேட்ச் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். எஸ், நம்ம இந்தியா பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்கு. நிறைய பேர் யோசிப்பீங்க, எஸ் நம்ம உமன் T20 வேர்ல்டு கப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வேறு லெவலில் பாகிஸ்தான் ரிவெஞ்ச் எடுத்துருங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் வந்துட்டு தோற்று இருந்தால் கூட நம்ம அடுத்து நடக்கக்கூடிய 3 மேட்ச்சும் வின் பண்ண வேண்டிய கட்டத்தில் தான் இந்தியா இருந்துச்சு. நேற்று பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா 2 பேருமே இருக்காங்க. ஸோ அவங்களே வின் பண்ணணும். அதுவும் நல்ல ரன் ரேட்டில் தான் வின் பண்ணி ஆன கட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ நேற்று நடந்த விஷயம் தான் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நினைக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லாக அடுத்த மேட்ச்சை கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அடுத்த மேட்ச் முடிச்சோன்னா அவங்கள பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நேற்று இன்னொரு மேட்ச் நடந்திருக்கு. அது கண்டிப்பாக எல்லாருமே மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்தியா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ பங்களாதேஷ்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ அங்கே ஒரு விமர்சன ரீதியாக ரொம்ப கொஷின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய டீமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அங்கே போய் இந்தியாவை கூட உங்களால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போது அதுக்கும் சில பேர் இன்னும் இந்தியாவுன்னு சொல்லி நார்மலாக சொல்கிறீங்க. இந்த ஒரு 5-6 வருஷத்தில் இந்தியா கண்ட வளர்ச்சி ரொம்ப அபரிதமான வளர்ச்சி. ஸோ அவங்கள கிரிக்கெட்டில் டச் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே. அது உண்மை தான். ஸோ இப்போ நம்ம IPL வந்த பிறகு இப்போ இன்னும் நிறையா பிளேயர்ஸ் ஈஸியாக நான் பிக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதைத்தான் நம்ம கேப்டன் ஸ்கையும் சொல்லியிருந்தாரு. ஸோ IPL வந்தப்போ நிறையா பிளேயர்ஸ் சாய்ஸஸ் நமக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ எந்த பிளேயர்ஸ் எடுக்கலாம், எந்த பிளேயர்ஸ் எந்த பாலுக்கு செட் ஆவாங்க, ஸோ ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ண முடியுதுன்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ குறிப்பாக யங் பிளேயர்ஸ் கண்டிப்பாக பாராட்டியிருக்காங்க சொல்லணும். ஸோ நம்மளுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மயங்க் அகர்வால் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி இறக்குவாங்களாம் தெரியாதுன்னு. வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு அவர் நல்லா பயன்படுத்திருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவர் பாலில் போன பவுண்டரிஸ்லாம் பார்த்தா கூட தெரியும், எல்லாமே அவரோட ஃபேஸ் தான் அது காரணமாக இருந்திருக்கும். எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். ஸோ ஃபேஸ்ன்னு வரும்போது அது இருமுனை கத்தி மாதிரி தான். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னொரு பக்கம் ஹர்ஷீத் சிங் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டிருக்காருன்னா கண்டிப்பாக அவர் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ நம்மளும் அவர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி நானும் கூட சொல்லியிருந்தேன், ஸோ 11 பேர் கொண்ட டீம் யாராக இருக்கும் அப்படின்னு. அதில் மயங்க் யாதவ் இருக்காரா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இருந்தால் கூட 2 ஃபேஸ் கூட இருப்பாங்க. ஸோ நானும் டீம் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ண பிறகு சரி ஓகே, இப்போ ஓப்பனிங் ஸ்பெல் ஹர்ஷீத் சிங் அண்டு மயங்க் யாதவ் 2 பேர் தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறாங்கன்றது அவங்க பிளானாக இருந்திருக்கு. எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அது கண்டிப்பாக அதை அவர் பக்காவாக பண்ணியிருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். லாஸ்ட் வீடியோவில் அவரோட போலிங் இஷ்யூ பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ மார்னே மார்கல் அவரோட போலிங் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும். ஸோ இதனால் ஃபேஸ் கொஞ்சம் அடி வாங்கும். ரெண்டாவது அவர் ஸ்டிக்கு ஒட்டி போடுறாரு. ஸோ நிறையா கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அங்கே பார்த்தா தலைவர் வேறு லெவலில் போலிங் போட்டிருக்காரு. போலிங் மட்டுமா போட்டார், பேட்டிங்லாம் இன்னும் வேறு லெவல் தெரிக்க விட்டுருக்காரு தான் உண்மை. ஸோ அவர் பேட்டிங் ஸ்டைலை பார்த்தாலே தெரியும். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு 4 எப்பவுமே லாஸ்ட் பால்லாம் கண்டிப்பாக நம்ம சரி எதுக்கு விக்கெட் ஓட்டணும்னு சொல்லிட்டு ட்ரைவ் ஆட பார்ப்போம். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் 4 அடித்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ அக்ரெசிவாக விளையாண்டுருக்காரு அப்படின்றத. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நிறையா ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம், ஹர்திக் பாண்டியா ஓவர் கரெக்டாக போடுவாரா, ரெண்டாவது ஆல்ரவுண்டர் தான், ஃபேஸ் ஆல்ரவுண்டரு. ஸோ அதற்கேற்ற மாதிரி 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருந்தாங்க. மிச்சது எல்லாமே ஸ்பின்னாக தான் இருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியும் பார்ட் டைம் பவுலரும் ஸ்பின்னு தான். ஸோ வேறு ஃபேஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆப்ஷனே இல்லை. நம்ம ஹர்திக் பாண்டியா தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் போய் ஆகணும். ஸோ ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ஹர்திக் பாண்டியாவுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஸோ பவுலர் ஃபேஸ் யாரும் இல்லை, கண்டிப்பாக நீ தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அந்த பிளேயிங் லெவலை பார்த்தா நமக்கு தெரியும். அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம ஹர்திக் பாண்டியா ஏதாவது மிஸ்டேக் பண்ணானா அதை காரணம் காட்டி அவர் வெளியே குறைச்சி உள்ளே கொண்டு தரலாம். ஸோ அப்படி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லும் போதெல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கோர்வையாக வருது. ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு போலிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா கொண்டு போகணும். அதுக்கு நாள் நம்ம பவுலிங் கோச் வேறு சொல்லிட்டே இருக்காரு, ஸோ அவரோட ஆக்ஷன் சரியில்லை அப்படின்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை எதுக்கு இறக்கணும் வாண்டடா. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், அவரை எப்படியாவது ஓரம் கட்டணும்னு பிளான் பண்ணி தான் அவரை இறக்கிருக்காங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல வேறு லெவலில் பஸ்ட் அவுட் ஆட்டார். ஸோ எரிமலையை வெடிஸ்டார்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அந்த பவுலிங்லேயும் சரி, அந்த பேட்டிங்கும் சரி, குறிப்பாக அந்த பேட்டிங்லாம் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருந்தது தான் உண்மை. ஸோ அதை நம்ம நார்மலாக எடுத்துக்க முடியாதுன்னு தான் உண்மை. ஸோ நிறையா விஷயங்கள் நம்ம BCCI பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறையா விஷயம் நடக்கும் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் சேம் டு ருத்ராஜ் கூட. ஸோ ருத்ராஜ் விஷயத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருந்தாங்க, ஆனால் அந்த டீம் பார்த்தீங்கன்னா தோத்துருச்சு.
ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த துலீப் டிராஃபி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இவருக்கு வேறட்டே வந்து பழி வாங்குறதுக்காகவே அந்த டீமை கொடுத்துருக்காங்கன்னு. அப்படியும் அந்த டீமை வச்சு அவர் வந்து நல்லா தான் பண்ணிட்டு வந்தார். இருந்தாலும் அவரோட பேட் லக் பண்ண முடியல. ஸோ அவரோட பேட் லக்னு சொல்கிறது அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பில் வந்து கேட்ச் ஆகிறது. ஸோ அதுதான் வந்து அவரோட பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ அவரோட டிஸ்மிஸஸ் எல்லாமே பார்த்தா தெரியும், கீப்பர், ஃபர்ஸ்ட் ஸ்லிப், செகண்ட் ஸ்லிப், இது 3 தான் மேஜராக இருக்குது. ஸோ அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவரும் அதை கரெக்ட் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஐபிஎல் மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவரை தனித்தனி நிரூபிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்தியன் டீமில் அவருக்கான இடம் இருக்கும். அதை வந்து மாற்று கருத்தே இல்லைன்னு தான் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேலே எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடுறாங்களோ அவர் அந்த அளவுக்கு வந்து பஸ்ட் அவுட் ஆகிட்டு வெளியே வருவார். ஸோ எருமையிலே வெடிப்பாருன்றதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அதில் ஒன்று நேற்று நம்ம மேட்ச்சில் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்துருக்கோம். ஸோ அதற்கடுத்த பிறகு நம்ம ருத்ராஜ் பார்க்க போகிறோம். ஸோ அதோட முக்கியமாக வந்து அபிமன்யு ஈஸ்வரன். ஸோ இவங்க எல்லாத்துமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஸோ நல்ல திறமைகள் இருந்தும் அவருக்கு போதுமான வாய்ப்பு கிடைக்கலன்றத உண்மை. ஸோ இப்போது ஹர்திக் பாண்டியா இஷ்யூ வந்து ரொம்ப பரவலாக வந்து யாருக்குமே தெரியல. இருந்தாலும் வந்து ஹர்திக் பாண்டியா அது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ருத்ராஜுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக அதே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கடுத்தபடியாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஏன் வந்து ருத்ராஜ் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியாச்சு. இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதான் பங்களாதேஷ் இந்தியா வின் பண்ணிருச்சப்பா, வேற லெவலில் வின் பண்ணிருச்சு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுறீங்கன்ற மாதிரி தான் போகும். ஸோ இதுதான் வந்து பிசிசிஎல் நடக்கிற பாலிடிக்ஸே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டீம் இந்தியா வந்து வின் பண்ண பிறகு ஸோ அந்த ஸ்குவாடை வந்து யாருமே தப்பாக பேச போகிறது கிடையாது. ஸோ தோத்தாதான் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, நீங்கள் அவர் எடுத்துக்கலாமா இவர் எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து அதுக்கு இடமே இல்லை, கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க தெரியும். அதனால தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து ருத்ராஜுக்கு எதிராக, ருத்ராஜ்ன்றது ஒரு தமிழ்நாடு பிளேயர் கிடையாது, ஆனால் அவர் சிஎஸ்கே பிளேயர். ஆக்சுவலாக பிசிசிஐலேருந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா அது மூலமாக சில பேர் சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயர் வந்து டாமினேட் பண்ண விடக்கூடாது. ஸோ எம்எஸ் தோனி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருப்பார், அவர் போன பிறகு ஸோ அந்த டீமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால தான் சிஎஸ்கே டீமுக்கு வாய்ப்பு கொடுக்காம தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் தெரியும், ஸோ தமிழ்நாடு பிளேயர் தான் இப்போ வாய்ப்பெலாம் கிடச்சிருச்சப்பா. வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, ஆனால் ருத்துராஜ் இல்லை. ஸோ நம்ம கேட்க முடியாது. ஸோ அதற்காகவே வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடக்குதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதை பற்றின ஏதாவது ஒரு கருத்து உங்ககிட்ட இருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கடுத்தபடி இன்னும் நிறையா T20s அண்டு டெஸ்ட்டு முக்கியமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்குவாடுக்கு கண்டிப்பாக ருத்துராஜ் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்தார்னா அவரை எந்த ஆர்டரில் ப்ளே பண்ண வைப்பாங்க நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி இப்போ ருத்துராஜ் வேறு வெஸ்ட் ஆஃப் இந்தியா வேறு தோத்துருச்சு. ஸோ மும்பை தான் திரும்ப அகைன் இரானி கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் டவுட் கேட்கலாம், இரானி கப் எப்படிப்பா வின் பண்ணாங்க, ஸோ ட்ரா தானே வரணும் அப்படின்னு. ஸோ இரானி கப்புன்றது அப்படி கிடையாது. ஒரு மேட்ச் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க தான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தான் வந்து திருப்பி கப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ருத்ராஜ் கொஞ்சம் வந்து பின்னாடி பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆவார். ஸோ அவர் கண்டிப்பாக தான் யார் நிரூபிப்பார்ன்ற மாதிரி நிறைய அவர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே கம்பேக் கொடுத்த நல்ல விஷயம் தான். ஸோ அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்த அபிமன்யு ஈஸ்வரன் அவரும் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ இவங்களாம் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ அடுத்தடுத்து கொடுக்குறேன், நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோ ஆதரவு கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடுபடுது சண்முகம்.